ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டார்க். இது வந்து மைன்கிராஃப்ட் எபிசோட் பார்ட் 3. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து அயன் ஃபார்ம் காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறேங்க. இந்த இன்ட்ரோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து போன வீடியோவில் வந்து நிறையா வந்து வியூஸ் நிறையா வந்தது. ஸோ எல்லோரும் கொடுக்குற மாதிரி லைக் டார்கெட் வேணாம், நம்ம வந்து புதுசாக வந்து வியூஸ் டார்கெட் வைப்போம். போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 25 என்னமோ வந்து வியூஸ் வந்தது. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், நான் எதிர்பார்க்கறத விட ரொம்ப வியூஸ் வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், எனக்கு நல்லா இருந்தது. அவர் கமெண்ட் படிக்கும்போது ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ அந்த கமெண்ட் பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோட வியூஸ் டார்கெட் வந்து 30. ஸோ ப்ளீஸ் கைஸ், 30 வியூஸ் தான். பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வியூஸ் பார்க்குறவங்க ஒரு சும்மா தானே கைஸ் இருக்குது, அதை லைக் வந்து பண்ணிவிடுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் லைக்கு. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், முதல்ல எடுத்த உடனே நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம மாப் ஃபார்ம் போயிடலாம். நம்ம வந்து உள்ளு தேவை. ஸோ அது வந்து நம்ம எடுத்துப்போம். ஒரு சிம்பிளான அயன் ஃபார்ம் தான் ஒன்று கட்ட போகிறேன் நான் வந்து இந்த வீடியோவில். ஸோ ரொம்ப பெருசான ஒரு அயன் ஃபார்ம்லாம் இல்லை. ஓகேங்களா, சிம்பிளான அயன் ஃபார்ம் தான். அது ரொம்ப நைட் ஆகிட்டுருக்கு. மாப் ஃபார்ம் போயிட்டு எதுக்கு வந்து மாப் ஃபார்ம் போகிறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். கைஸ் வந்துட்டோம். இருங்க, இப்போ எதுக்கு தண்ணியில் குடித்தேன் நிமிஷம். இந்த ஸ்ட்ரிங்கு கோசம் தான் கைஸ் வந்தோம் நம்ம, ஏன்னா இதில் வச்சு நம்ம உள்ளு செஞ்சுக்கலாம். இதுதான் வந்தோம். ஓகே கைஸ், நைட் ஆகிடுச்சிருங்க, நான் தூங்கிட்டேன் மறுபடியும். ஸோ கைஸ், நம்ம அங்கேருந்து வந்து தூங்கி எழுந்துட்டு கரெக்டாக இங்கே வந்துட்டேன் ஸ்பாட்டுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம அயன் ஃபார்ம் வந்து நம்ம இங்கே தான் கட்ட போகிறோம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வில்லேஜுக்கு தூரமாகவும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே கட்டலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. ஓகேங்களா, சரி நாங்கள் இருங்க, நான் வந்து இப்போ கட்ட ஆரம்பிச்சுட்டு நான் இந்த ஏரியா ஃப்ளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணு. இன்னும் ஃப்ளாட்டிங் எவ்வளோ நேரம் ஃப்ளாட் பண்ணுறது கைஸ்? அவ்வளோதான் கைஸ். ஸோ வந்து ஃப்ளாட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ளாட் பண்ணதுக்கு அவ்வளோ இடம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அயன் ஃபார்ம் கட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஃப்ளச்சிங் டேபிள் தேவை. அது மாதிரி நிறைய விஷயம் கொஞ்சம் தேவைப்படுது. அதெல்லாம் மொத்த மெட்டீரியலும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ அங்கே இருக்கும் கிராவல் அதை எடுத்து வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ தான் கைஸ் ஒரு ட்ரைடன்ட் அடித்து முடித்தேன். அடித்த உடனே ட்ராப் பண்ணாங்க கைஸ். இது ஒரு ட்ரைடன்ட் ட்ராப் பண்ணால் இருங்க நான் அங்கே போய் காமிக்கிறேன். இன்வென்ட்ரி நான் இன்னும் ஆன் கூட பண்ணல. கேமரா ஆஃப் பண்ணிட்டு அதான் பண்ணால் தான் கைஸ் எல்லாம் வந்து வருது புதுசாக. இங்கே பாருங்கள், இந்த ட்ரைடன்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ரொம்ப லோவாக இருக்குது. ஓகே கைஸ், நான் வந்து இந்த கிராவல் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 20 ஃப்ளச்சிங் டேபிள் வேணும். 20 ஃப்ளச்சிங் டேபிள்னால் எத்தனை? பேக்ரவுண்டில் சவுண்ட் எதனா கேட்டால் மன்னிச்சுங்க கைஸ். 20 ஃப்ளச்சிங் டேபிள் வேணும்னா நம்மளுக்கு வந்து எத்தனை தேவை? எத்தனை ஞாபகம் இல்லையே. 40 தேவை. 40 தான் நினைக்கிறேன். ஓகே, 40 எடுத்துகிட்டு நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். மறுபடியும் அங்கே ஒரு ட்ரைடன்ட் இருக்கான், அவனை போய் அடிப்போமா? கைஸ் அடிப்போம். இவனும் ட்ரைடன்ட் ட்ராப் பண்ணனா கெத்தாக இருக்கும். பெட்ராக்கில் வந்து ட்ரைடன்ட் வந்து அடிக்காது. எப்பா கைஸ், எப்பா செம்ம ஈஸியாக ட்ரைடன்ட் கிடைக்குது கைஸ். இருக்கிறதுல ஈஸியாக பெட்ராக்கில் ட்ரைடன்ட் கிடைக்குது. ஸோ இவ்வளோ ஈஸியாக யாருக்கும் அவ்வளோ கிடச்சிருக்காது. எனக்கு ஒரே எபிசோடில் தான் அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு வந்து 2 இருக்குது. ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த கன் பவுடர் ஃபார்ம் கட்டலாம் இதை ட்ரைடன்ட் வச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஷீப்பிங் எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ உள்ளெலாம் எடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். அங்கே ஒரு ஷீப்ஸ் பண்ணாச்சு. ஓகே கேஸ், நான் வந்து எல்லா மெட்டீரியலும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். நான் வந்து அயன் ஃபார்முக்கு வந்து அயன் கோலம் வெளியே ஸ்பான் ஆகக்கூடாதுன்னு வந்து நான் வந்து அங்கேருந்து இங்கே வந்து செரி பிளாசம் ட்ரீஸோட லீஃப் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இருங்க, நான் இந்த ஒரு 4 ஸ்டாக்ஸ் கிட்ட கரெக்டாக இருக்கும்.
கலெக்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். ஓகே காய்ஸ், நான் வந்து எனக்கு தேவையான இதுவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வந்து இந்த செஸ்ட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ அப்படி கைஸ் ஸோ அப்படி அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் அயன் ஃபார்மு. ஸோ இது நம்ம வந்து கட்டி முடிக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு அயன் லவா பக்கெட் வேணும். அது வந்து அங்கே வில்லேஜில் இருக்குது, ஒரு பிளாக் ஸ்மித் வீட்டில் இருக்குது லாவா. நம்ம எடுத்து வந்துக்கலாம். ஸோ இருங்க கைஸ், நான் வந்து அதுக்கு முன்னாடி கட்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த அயன் ஃபார்ம் வந்து வில்லேஜஸ் வந்து தூங்காத இருக்கனால தான் ரன் ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் பெட் ராக்கில் இந்த 5 to 5 பிளாக் வந்து கீழே 8 பிளாக் டிக் பண்ணோம். ஸோ ஓகேங்களா, இருங்க. இதுதான் இருங்க கைஸ், அப்படியே பொறுமையாக ஒரு லேயராக டிக் பண்ணி காமிக்கிறேன். லேயர் 2 டன்னு, லேயர் 3யும் இப்போ டன்னு, லேயர் 4 இப்போ கைஸ் லேயர் 4ம் டன் ஆகிடுச்சு. இப்போ லேயர் 5, லேயர் 6, லேயர் 6 போய்கிட்டு இருக்கு. லேயர் 6 முடிஞ்சு லேயர் 7, ஓகே த ஃபைனல் லேயர் 8. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயரில் வந்து இப்படி வந்து பிளாக் ப்ளேஸ் பண்ணோம். ஏன்னா இது மேலே பெட்டு வைக்கணும். அதே போல் இந்த சைடும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். சிக் மேலே போயிட்டு பெட் எடுத்து வந்து கீழே வச்சு இதில் வச்சுக்கலாம் நம்ம பெட்டை. ஐயோ இருங்க கைஸ், இப்போ எல்லாம் பெட் எடுத்துக்கலாம். எல்லாம் பெட் எடுத்துட்டு ஸோ நமக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துக்கலாம். இப்போ கீழே போய் பெட்டு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லேயரில் வந்து ஃப்ளெச்சிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணோம். நான் அப்படியே உங்களுக்கு லைனாக ஒன்றா பண்ணி காமிக்கிறேன். ஐயோ கடுப்பு காய்ஸ். இந்த மாதிரி எல்லா பெட்டையும் ப்ளேஸ் பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி மேலே இருக்கிற லேயர்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே டர்ட் பிளாக் இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையும் உடச்சி விட்டு பார்த்து கீழே பெட்டையும் உடச்சிட்டிங்கன்னா அப்புறம் கடுப்பு மறுபடியும். இதையும் உடச்சிடலாம். இந்த மாதிரி கீழே இருக்க இந்த லேயர் உடச்சிடணும். உடச்சிட்டு கீழே இங்கே பெட்டு ப்ளேஸ் பண்ணணும். இருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் பெட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனல் இந்த 2 பெட் இந்த பெட்டையும் ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து மேலே போனோம் கைஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு பிளாக் ஹைட் ஏறிட்டு இப்போ வந்து இங்கே எல்லா பெட்டெல்லாம் கவர் பண்ணணும். இருங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே ஃப்ளச்சிங் டேபிள் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் மைண்ட் பண்ணிக்கணும். மைண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த சைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் மைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதே போல் தான் இந்த சைடும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது கைஸ். அந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ளச்சிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணோம்.
அவ்வளோதான். இங்கே வந்து வில்லேஜ் சொன்னோம். இப்போ வில்லேஜ் போய் கூட்டின்னு வரேன். அது வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம இதுவில் வந்து இங்கே 2 பேரும் வெளியே கூப்பிட்டாங்க. இது வழியாக தான் 2 பேர் வந்து வெளியே வர வச்சேன். ஸோ இப்போ வாங்க நம்ம தெரியும் இவனுங்களை கூட்டின்னு போவோம், சுற்றிட்டு போவோம். இப்படி போவோம், ஏன்னா இப்படி போனால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணியில் இப்படி போய் சுற்றிட்டு அப்படி போகலாம். வாங்கடா வாங்கடா வாங்கடா. நான் மறுபடியும் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். நான் வந்து அங்கேருந்து இவங்க கூட்டின்னு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு பொட்டேட்டோலாம் கொடுப்போம். இதை வந்து வீட்டிலையே எடுத்துன்னு வந்துட்டேன். நான் இதை ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கிட்டோம். நம்ம வந்து இந்த இடையை வந்து டார்ச் வச்சிருவோம். இருபது வில்லேஜர் கிட்ட வரணும். அது மட்டும் இல்லாமல் அவனுங்க இதுவாகணும். இது வந்து ரொம்ப கடுப்பான விஷயம் கைஸ். இருக்கிறது ரொம்ப கடுப்பான விஷயம் கைஸ். அவனுங்க குட்டி போட்டுன்னு இருக்கட்டும், நம்ம போயிட்டு லாவா எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே கைஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க வளர்கிற வரைக்கும் வெயிட் கைஸ். அதுக்கப்புறம் நான் வந்து இவனுங்கெல்லாம் வளர்ந்துட்டானுங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு அயன் கோலம் வந்து மாட்டிக்கினாங்க. 2 பேர் ஸ்ட்ரக் ஆகிட்டானுங்க. 2 பேரும் வச்சு காலி பண்ணிடுறேன். வாங்கி வாட அயன் கோலம் எப்படியே வந்துட்டாங்க. வச்சுக்கோங்க சுற்றுறாங்க. ஸோ கைஸ் நான் இப்போ வந்து மொத்தத்தையும் கட்டி முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ் நான் வந்து அயன் ஃபார்ம் கட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.